நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மே 14, 2026 முன்னிரவு 8 மணி. சரி, இப்போது தினந்தோறும் முடிஞ்ச அளவுக்கு மறக்காமல் கிழமையும் நேரமும் சொல்லிகிட்ருக்கேன். இது சிலருக்கு வந்து ஃபோன் பண்ணியே சொல்கிறாங்க கரெக்டாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. எனிவே இந்த ஐடியாவை கொடுத்த அந்த நண்பருக்கு நன்றி. நான் கசாலி டிகோட்ஸ். இது உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள், சினிமா மற்றும் அனைத்தையும் முடிந்த அளவு தரவுகளோடு விருப்பு வெறுப்பு இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். சில நேரம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் விருப்பு வெறுப்பு இல்லாமல் சொல்லிவிட்டு நீங்கள் வெறுப்போடு பேசுகிறீங்க அப்படின்றாங்க. அப்படி இல்லை. சில நேரம் எந்த தலைவரோ எந்த நாடோ குழந்தைகளையும் பெண்களையும் கொன்னாங்கன்னா அவங்க நம்முடைய வெறுப்புக்கு ஆளாகிறாங்க. அது வந்து ஈரான் கொன்னா கூட அதில் சொல்லுவோம். ஆனால் ஈரான் அப்படி பண்ணலை. இஸ்ரேல் வந்து அங்கே ஆதி காலத்துலேருந்து அதே வேலையாக இருக்காங்க. அதனால் நெத்தன்யாகுவை அப்படி தான் சொல்லுவோம். அதே மாதிரி அமெரிக்காவோட டொமஹாக் ஏவுகணை இதில் வந்து டெஹரானில் ஒரு 168 பள்ளி சிறுமிகளை, பெண் குழந்தைகளை வந்து 168 பேரை கொன்னாங்க இல்லையா? அது வந்து நமக்கு உண்மையிலேயே அது பெரிய அளவுக்கு மனசெல்லாம் பாதிப்பாக இருந்துச்சு. அதனால் அவங்களுக்கு என்ன செய்கிறோம்னா எதிராக தான் பேசுகிறோம், அவ்வளோதான். மற்றபடி வெறுப்பு வந்து நம்ம பிரசண்டாக பண்ணுறதில்ல. நமக்கு வந்து செய்திகளை சொல்கிறோம். ஆனால் செய்தி சொல்லும் போதே நம்மளும் சாதாரண மனுஷங்க தானே. அதனால் அதை என்ன செய்வோம்னா இது வந்து லேசாக ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் வரும், அது வந்து வெளிப்படும், அவ்வளோதான். இதில் வந்து மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது, அவ்வளோதான் மேட்ரு. ஓகே. ஸோ இப்போ வந்து எப்படின்னா இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி உங்களுடைய ஆதரவு எப்போவுமே நீங்கள் நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க. அந்த அளவுக்கு வந்து எனக்கு சந்தோஷம்தான். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ண கிளிக் செய்யணும், உங்களுடைய நண்பர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து பகிரணும். அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ என்னென்னா, சில லோக்கல் நியூஸில் சொல்லும்போது முதல்ல இந்திய அளவில் சில நியூஸை சொல்லிடுவோம். எப்படின்னா, ஒரு செய்தி வந்தது, ஸ்டாக் மார்க்கெட்டு பயங்கரமான கிராஷ். ஒன் டேயில் வந்து ஒரு 1,20,000 கோடி ஒரே நாளில் லாஸ் ஆச்சு ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னு வந்தது. அது உள்ளே தேடி பார்த்தா எனக்கு வந்து இன்னும் முழுசான டீட்டெயில் கிடைக்கல. அதாவது 120 பில்லியன் US$ அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு பில்லியன் வந்து கிட்டத்தட்ட 10,000 கோடி. 120 பில்லியன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கிட்டத்தட்ட 1,20,000 கோடி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டு கிராஷ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்தது. இது உண்மையிலேயே நம்ம நாட்டுக்கு நல்ல தகவல் இல்லை. சரி, எல்லாம் இதோட பின்னது சொல்லிடுறேன். நம்ம குரல் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கரகரன்னு ஒரு மாதிரி இருக்குது. என்னென்னா, அது மாதிரி கோல்டு ஃபீவர் அது மாதிரி கொஞ்சம் வந்தது. சரி, எப்படி பார்த்தாலும் நம்ம நண்பர்களை வந்து தினந்தோறும் சந்திச்சிடணும், முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது செய்திகளை வந்து எடுத்து கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு முனைப்பு தான். அதனால் குரல் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ஓகே. அது போக வந்து கோல்டு, நம்ம இந்தியா என்ன பண்ணாங்க, கோல்டோட அந்த டேக்ஸை டக்குன்னு வந்து ஏற்றுனாங்க. ஏன்னா கோல்டு இம்போர்ட் பண்ணக்கூடாது, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு தங்கத்தை வாங்காதீங்க, தங்கத்தை இம்போர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இம்போர்ட் பண்ணத்தான் வாங்க முடியும், வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 6% இருந்த டேக்ஸு, கோல்டு மேலே இருந்த டேக்ஸை வந்து 15% மாற்றினாங்க. அதாவது 9% வந்து எக்ஸ்ட்ரா பண்ணாங்க. உதாரணத்துக்கு நமக்கு வந்து 1,00,000 ஒரு கிராம் வந்து 15,000ன்னு வச்சுக்கலேன். அதுக்கு வந்து 9% அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கிட்டத்தட்ட 1,400 பக்கம் எக்ஸ்ட்ரா வருது. முன்னாடி வந்து 6%, இப்போ 15% எடுத்தாச்சுன்னா ஒரு 2,250 டேக்ஸ் மட்டும் வருது. முன்னாடி எவ்வளோ வரும்? வெறும் 600 டேக்ஸ் வரும். அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 9% போட்டிருக்காங்க. இதனால் என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே UAE துபாயில், ஏன்னா துபாய் மார்க்கெட் வந்து புல்லியன் மார்க்கெட்டில், கோல்டு மார்க்கெட்டில் ரொம்ப பெருசு. ஆக்சுவலாக சுவிட்சர்லாந்து, துபாய், அப்புறம் சிங்கப்பூர், இந்த மாதிரி கோல்டு மார்க்கெட்டில் ரொம்ப பெருசாக இருக்கும். அங்கே வந்து மலபார் கோல்டோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இருக்கார், அவர் வந்து ஷாம்லால் அகமது அப்படின்னு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, அங்கே UAE அதாவது துபாயில் 12% இந்தியாவை விட கோல்டோட ரேட்டு வந்து கம்மியாக இருக்குது இப்போது. ஏன்னா இங்கே 15% ஏற்றினால முன்னாடி வந்து 2%, 3% கம்மியாக இருந்திருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா 9% சேர்த்த உடனே 12% அங்கே வந்து கம்மியாக இருக்குது. ஒரு வேளை நம்ம வந்து 10 பவுன் வாங்கிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, உதாரணத்துக்கு ஒரு பவுன் வந்து இங்கே நம்ம ஒரு 1,50,000 ரூபா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அங்கே 12% ஒரு பவுனுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா, அங்கே வந்து ஒரு 17,000 ரூபா அங்கே வந்து கம்மி. 10 பவுன் வாங்கினோம்னா எக்ஸ்ட்ரா 1 பவுன் வாங்கிடலாம். நம்ம இங்கே நம்ம ஊரில் 10 பவுன் வாங்குறது பதிலாக துபாயில் 11 பவுன் வாங்கிடலாம் அப்படிங்கிறதான் இப்போ நிலைமை. 12% இந்தியாவை விட அங்கே கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு தகவல். ஓகே. இப்போ நம்ம இந்தியா என்ன பண்ணிட்டாங்க, சுகர் எக்ஸ்போர்ட்
இது வரைக்கும் நம்ம செப்டம்பர் 30 வரைக்கும், இப்போ நம்ம என்ன மே மாதத்தில் இருக்கோம், மே 14 இன்னைக்கு அப்படி இருக்கோம்னா, இப்போ வந்து செப்டம்பர் 30 வரைக்கும், மே பாதி, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர் 4.5 மாதம், கரெக்டாக 4.5 மாதத்துக்கு இந்தியாவிலேருந்து யாரும் சுகர் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த சுகர் வந்து எங்கெங்கே போகுது அப்படின்னா, அரபு நாடுகளுக்கு நிறையா போகுது, அப்புறம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கும் கொஞ்சம் போய்கிட்டு இருக்குது. அதோட டேட்டாஸ் எடுத்தோம்னா நமக்கு பெருவாரியாக வந்து அரபு நாடுகளுக்கு நிறையா போகுது அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியமான செய்தி. அதை செப்டம்பர் 30 வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, ஒருவேளை இந்த சுகராக எடுக்கிறதுக்கு பதிலாக அதை வந்து நிறையா மொலாசஸாக மாற்றி அதிலிருந்து பயோடீசல் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா எதுவும் எடுத்து நமக்கு வண்டி ஓட்டுறதுக்கோ அல்லது இந்த மாதிரி வாகனங்கள் ஓட்டுறதுக்கோ அல்லது இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறதுக்கோ பயோடீசல் எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான். ஸோ இது வந்து சுகர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தடைப்பட்டிருக்காங்க. அதுபோக நமக்கு சென்னை, சிங்கப்பூர், டெல்லி, நியூயார்க்கு, டெல்லி, சிக்காகோ, மும்பை, நியூயார்க்கு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டெஸ்டினேஷன் இல்லையா. நமக்கு சென்னை, சிங்கப்பூர்னால் சிங்கப்பூரில் ஏகப்பட்ட பேர் நம்ம சொந்தங்கள் அங்கே இருக்காங்க, மலேசியாவில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சென்னை, சிங்கப்பூர், டெல்லி, நியூயார்க்கு, மும்பை, நியூயார்க்கு, அப்புறம் டெல்லி, சிக்காகோ, இந்த மாதிரி இந்த மாதிரி டெஸ்டினேஷனுக்கு போகக்கூடிய ஃப்ளைட்டு எல்லாத்தையும் இப்போ தற்காலிகமாக கேன்சல் பண்ணியிருக்காங்க இந்தியாவிலேருந்து. என்ன காரணம்னா, நமக்கு உங்களுக்கே தெரியும், நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. ஃபியூயல் ப்ரைஸு, ஃப்ளைட் ஓட்டுறதுக்கு வந்து கெரோசின் தேவைப்படும், அதுவும் ஹை குவாலிட்டி கெரோசின். அந்த கெரோசின் முன்னை விட இப்போ ரேட் அதிகமாக இருக்குது. என்ன காரணம், முன்னாடி $59, $60, $62 ஒரு பேரல் குரூட் ஆயில் கிடச்சது. இன்றைக்கி 100 தாண்டி இப்போ கிடச்சிக்கிட்டு இருக்குது. அப்போது அதிலேருந்து ப்யூரிஃபை பண்ணி வரக்கூடிய, ரொம்ப ப்யூராக வரக்கூடிய அந்த கெரோசின், ஃப்ளைட்டுக்கு போகிற ஃபியூல் இருக்கு இல்லையா, அது ரேட் வந்து ரொம்ப அதிகம். அதனால் கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த விமான சர்வீஸ் கம்பெனி இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஏற்கனவே புக் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு முழு பணத்தையும் ரீஃபண்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஆனால் இவங்களை நம்பி புக் பண்ணாங்க இல்லையா, அவங்க இதை பேஸ் பண்ணி அங்கே நியூயார்க்கு போகணும், சிங்கப்பூர் போகணும், இல்லை சிக்காகோ போகணும் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கிளம்பி போய் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ, பிஸ்னஸ் டீலிங்க்கோ அங்கே போனால் ஒரு 10 கோடி ரூபா கிடைக்கும், 5 கோடி ரூபா கிடைக்கும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா. அப்போ அந்த நஷ்டத்தெல்லாம் வந்து இந்த ஏர்லைன்ஸ் கம்பெனி கொடுக்குமா? அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. நம்ம மக்கள் வந்து கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, திடீர்னு வந்து டிமானிட்டைசேஷன் பண்ணுறோம், அந்த பண மதிப்பிழப்பு பண்ணுறோம், திடீர்னு வந்து ஜிஎஸ்டி ரொம்ப பெருசாக 5%, 12%, 18%, 28%, கொஞ்சம் விட்டால் 40% அப்படி எல்லாம் பண்ணாங்க சில ஐட்டங்களுக்கு. ஆனால் இதை வந்து அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கேன், நிறையா குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பந்தா பண்ணிக்கிட்டாங்க. எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி வந்து ஓட்டுக்கிட்டு போடும்போது நம்ம போடுற ஓட்டு ஒன்றுக்கு, கிடைக்கிற ஓட்டு இன்னொன்றுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சர்ச்சை போய்கிட்டு இருக்கட்டும், அது ஒரு பக்கம். ஸோ இங்கே வந்து ஃப்ளைட்டை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு அப்படிங்கிறதான். சரி, அப்புறம் நம்ம வந்து அப்படியே சென்னை, நம்ம தமிழ்நாட்டோட அரசியலுக்கு வருவோம். வேறு வழி இல்லை. எப்படி பார்த்தாலும் முதலமைச்சர் விஜய், அங்கே 2 பேரும், முதலமைச்சர் விஜய், எதிர்க்கட்சி தலைவர் உதய், 2 பேரும் இதில் எக்ஸ் தளத்தில் மாறி போட்டு வாங்கிட்டுருக்காங்க. எங்களுடைய ஆதரவில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்க, இல்லை நீங்கள் வந்து எங்களோட குறைவாக ஓட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு மாறி சண்டை போட்டுட்ருக்காங்க. அது ஒரு பக்கம் சண்டை இருக்கட்டும். ஆனால் முதல்ல எடுத்தவுடனே அவர் வந்து ஃபஸ்ட்டு மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்ன பண்ணார், 717 கடைகள், ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஸ்கூலு, டெம்பிள், மாஸ்க்கு இது பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாகெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஞ்சமாக ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அது நடக்குது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க, யாராவது பசங்க அண்டர் 21, 21 வயசுக்கு கீழே யாராவது டாஸ்மாக்கு போய், இங்கே சென்னையாக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், கிராமங்களாக இருக்கட்டும், ஓகே, அங்கே போய் டாஸ்மாகில் வாங்குற அந்த ஆளை பார்த்த உடனே, இல்லையே இந்த பையன் வந்து 21 வயசு மெச்சூர்டாக இல்லையே, 18 வயசு ஓட்டு போகிறதுக்கு இருக்கலாம், ஆனால் 21 வயசு டாஸ்மாகில் போய் மது வாங்குறதுக்கு குறைஞ்சபட்சம் 21 வயசு வேணும், ஆணோ பெண்ணோ அப்படின்னு அங்கே பார்க்கும்போது இல்லை டவுட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, இன்னும் வந்து உன் டிரைவிங் லைசன்ஸ் எடு, ஏன்னா 18 வயசுக்கு மேலே டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க முடியும். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் எடு, உன்னோட ஆதார் கார்டை காமி, அது பார்த்தா அதில் வந்து வயசு தெரியும். அப்போ உனக்கு வந்து டாஸ்மாக்கு இதில் வந்து சரக்கு இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பலாம் அப்படிங்கிற உத்தரவு, அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ வந்து அப்படியே பக்கத்தில் இதில் இது ஒன்று ஒன்றா சொல்கிறோம். இப்போ மாணவர்களுக்கு
இந்த மாதிரி புது என்னது புதல்வன் திட்டம் இந்த திட்டம்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு 1000 ரூபா இன்றைக்கி போய் சேர்ந்துருச்சு. இன்னொன்று 15ஆம் தேதி நாளைக்கு 2500 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல, அதுக்கு டைம் கேட்பான்னு நினைக்கிறேன். ஆனால் மாணவருக்கு மாதம் மாதம் கொடுக்கக்கூடிய தொகை இன்றைக்கி அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போய் சேர்ந்துருச்சு. அது வந்து ஒரு பாராட்டுதலுக்குரிய விஷயம். நாளைக்கு 2500 ரூபா குறைஞ்சபட்சம் 1,31,00,000 30,00,000 குடும்ப அட்டைகளுக்கு 1000 ரூபா போய் சேரப்போகுதா இல்லையான்னு தெரியல. அது சேர்ந்துச்சுன்னா அட்லீஸ்ட் இதே தந்தாரே மகாராசா அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டாடுவாங்க. சரி சரி இப்போதைக்கு ஐயோ பாவம் என்ன பண்ண வந்தவொடனே வந்து திக்கு தெரியாமல் காட்டில் முடித்த மாதிரி இருக்குது. நிறைய பேர் வந்து அவர் வந்து பயங்கர பாடப்படுத்துகிறாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு மாதம் வெயிட் பண்ணுவாங்க. அடுத்த மாதம் கொடுக்கலையானா அவருக்கு எதிராக திரும்பிடுவாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து மாணவர்களுக்கு இது கொடுத்துட்டார் அப்படிங்கிறது. அப்புறம் நமக்கு வந்து சில நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது, அதையும் சொல்லிடுவோம். நம்பர் 1 வந்து நான் ஏற்கனவே நேற்று பேசும்போது சொன்னேன், டாஸ்மாகில் நண்பரோடு போய் செக் பண்ணுறதுக்காக போனேன். நான் எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு வெறுமனே வெளிநாட்டு செய்தி வந்து பல இடங்களில் தரவுகளை பார்த்து கரெக்டாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிவிட்டு போடுவோம். நம்ம ஊரில் வந்து டாஸ்மாகில் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஆமாம் இப்போ டாஸ்மாகில் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் பாடு சொன்னேன் அப்படின்னா, ஒருவேளை டாஸ்மாகில் போனால் அங்கே வந்து 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கலை, 150 ரூபா இது போட்டால் எம்ஆர்பி போட்டிருக்கா 150 ரூபா வாங்கியிருக்காங்க, 220 ரூபா அப்படின்னு 250 ரூபா அப்படின்னு 250 ரூபா வாங்குறாங்க அப்படின்ட்டுச்சுன்னா நான் சொன்ன சொல்லு வந்து தவறாக போயிடும். அப்போ நான் நேராக தான் போய் பார்த்தேன். அப்போ வந்து 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினாங்க அப்படிங்கிறத நேற்று பதிவு பண்ணியிருக்கோம். அதை வந்து யாருக்கு போக போகுது, இப்போ வந்து பாலாஜிக்கு நம்ம செந்தில் பாலாஜிக்கு போகிறதில்ல, அப்புறம் திமுகவோட அது நம்ம ஸ்டாலினுக்கோ மற்ற அந்தந்த துறை அங்கே போகிறதில்ல. இப்போ யாருக்கு போக போகுது, விஜய்க்கு தான் போகும். இந்த வாங்குகிற 10 ரூபா ஒவ்வொரு நாளும் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபான்னு எக்ஸ்ட்ரா வச்சாங்கன்னா எவ்வளோ போய் சேருது? அப்போது அன்றைக்கி பாட்டு பாடினாரே அதுக்கு வந்து என்ன நடவடிக்கை? இதை வந்து ஒரு போட்டு இனிமேல் மெதுவாக பார்த்து எப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்காதீங்கப்பா அப்படின்னு சொல்ல போகிறாங்களா, அல்லது அது பாட்டு நடக்கட்டும் நம்ம தான் வந்துட்டோமே அப்படின்னு பண்ண போகிறாங்களா அப்படின்னு தெரியாது. அது ஒன்று. இன்னொன்று, திண்டுக்கல்ல ஓகே அதிகாரிகளோட துணையோட ரொம்ப அழகாக மண் கடத்தல் மண் கொள்ளை திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சு. இடையில வந்து ஒரு வாரம் 10 நாள் விட்டு வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். இன்னும் எலெக்ஷன் முடிஞ்ச வந்து திரும்ப நம்ம ஆட்சி வரப்போகுது, நம்ம வந்து அடித்து தூள் கிளப்புறோம்னு நினச்சிருப்பாங்க. டக்குன்னு ஆட்சி மாறணும்னா அஜிஜோ அதிகாரிகள் எல்லாம் வந்து நேர்மையாகவும் ஆயிடுவாங்களே, எல்லாம் சுத்தபத்தமாக ஆயிடுவாங்களே, அதிகாரிகள் போலீஸ்காரங்கெல்லாம் வந்து ரொம்ப நேர்மையாக லஞ்சம் வாங்கினா நமக்கு வந்து விஜய் அவர் முதலமைச்சர் விஜய் அப்படி முறைச்சி பார்த்தாருன்னா அஜிஜோ நம்மளாம் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி ஒரு வேளை அமைதி காத்திருக்கலாம். இப்போது திரும்ப உதாரணத்துக்கு அங்கே திண்டுக்கல் பகுதியில் மண் கொள்ளை ஜரூரா அதிகாரிகளோட சப்போர்ட்டோட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி. அப்படியே பக்கத்தில் கேரளா பக்கம் போனோம்னா கேரளாவில் யார் ஜெயிச்சா, காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த காங்கிரஸ் ஜெயிச்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறமும் 10 நாளாக போட்டு மல்லு கட்டி நீயா நானா யார் முதலமைச்சர், அதாவது காங்கிரஸே ஒரு விளங்காத கட்சி. தமிழ்நாட்டில் வந்து விளங்காமல் போச்சு பார்த்தீங்கல்ல. நேரம் வந்து போன முறை 25 சீட்டு டிஎம்கேல வாங்கி 18 ஜெயித்தாங்க. இப்போ 28 சீட்டு வாங்கி 5 ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்சு ரிசல்ட் வந்தோன்னா சொல்லாமல் பின்னங்கால் பெடரில் அடிக்க ஓடி போய் தாவேக்கா சேர்ந்துட்டாங்க. நீங்கள் சேருங்க, இதெல்லாம் பரவாயில்ல, கொஞ்சமாவது ஒரு நாகரிகம். நாங்கள் இங்கே இல்லை, நாங்கள் அங்கே போகிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறது இது பண்ணுறது எதுவே இல்லாமல் அதுக்கப்புறம் ராகுல் காந்தி வராரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பிரச்சாரத்துக்கு வரும்போதே இவர் வந்து இப்போ ஸ்டாலினை பார்க்கல. ஆனால் இதே இது அங்கே 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்கும்போது இனிச்சது. நேராக வந்தார், ஸ்வீட் வாங்கினார், கோயம்புத்தூரில் போய் டக்குன்னு வந்து அந்த மீடியனை கிராஸ் பண்ணி போய் ஸ்வீட் வாங்கினார். வந்துட்டு எதுக்கு யாருக்கு சார்னா மை பிரதர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி தாட்டுன்னு சொன்னார். எப்பா இவ்வளோ நல்ல மனுஷன் அப்படின்னா, ஒன்றும் நல்ல மனுஷன்லாம் கிடையாது. இருக்கிறதுலையே 1ஆம் நம்பர் கேடி ராகுல் காந்தி. அவர் போதும் இந்த மாதிரி இந்திய அளவில் ஒரு கங்கணம் கட்டி காங்கிரஸை ஒழிக்கிறதுல ராகுல் காந்தி முன்னணியில் நிற்கிறாரு அப்படிங்கிறது என்னோட அசைக்க முடியாத நம்பிக்கை. இது மற்றவங்க சொன்ன இதெல்லாம் இல்லை, அவர் நடவடிக்கை வச்சு பார்க்கும்போது 17 மாநிலங்களை இவங்களுக்கு விட்டு கொடுத்தாச்சு. இப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இல்லாமல் போயிடறாங்க. எப்படி பார்த்தாலும் 29 அடுத்தடுத்து வரும்போது காங்கிரஸ் வந்து அனாதையை விட்டுருவாங்க. விட்டதுக்கப்புறம் காங்கிரஸ் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தான் அது ஒரு பக்கம். அதை வந்து அப்படியே நீங்கள் வந்து கேரளா பக்கம் பொருத்தி பாருங்கள். வந்தாங்கல்ல, ஜெயிச்சாங்கல்ல, ஓகே நீயா நானா என்ன பேசி முடிச்சு 2ஆவது நாள் 3ஆவது நாள் பதவி ஏற்றுக்க வேண்டியதானே. 11ஆவது நாள் இன்றைக்கி தான் சதீசன் ஒருத்தர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இதுக்கடையில் எவ்வளோ பிரச்சனை வெட்டு குத்துன்னு சொல்லி இந்த கட்சி வந்து விளங்கவா செய்யும். கட்சின்னா அதுக்கு ஒரு தனியாக தலைவர், இது சொன்ன மற்றவங்க கேட்கணும். அப்போ மக்கள் வந்து எந்த பேசிஸில் ஓட்டு போடுவாங்க
அது வந்து போட்டு ஏதோ வந்து சேர்ந்துட்டாங்க. ஓகே, சரி. இப்போ வந்து நமக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் வந்து பண்ணுறோம். என்ன கால்குலேஷன் சொல்லி ஒரு ஒரு நான் வந்து நிறையா இந்த இவிஎம் பற்றி நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு பலதரப்பட்ட இடங்களில் நான் வந்து விசாரித்து செக் பண்ணேன், பார்த்தேன். அதுக்கப்புறம் எலான் மஸ்கோட எக்ஸ் தளத்தில் அவர் போட்டாரா, அதை வந்து டீட்டெயில் பார்க்கும்போது நமக்கு இவிஎம்மில் டேம்பர் பண்ண வேண்டாம், உடைக்க வேண்டாம், கலட்ட வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், அதில் சிப்பை மாற்ற வேண்டாம். இப்போ நம்ம வந்து இதை வந்து ரெட்டலை கொஞ்சம் போடுறோம், விசில் கொஞ்சம் போடுறோம், அதுக்கப்புறம் கரும்பு சினத்துக்கு கரும்பு விவசாயிக்கு போடுறோம், உதயசூரியன் போடுறோம், அப்புறம் மற்றவங்களுக்கு கொஞ்சம் போடுறோம்னு வச்சுங்களேன். இதில் அப்படி போடும்போது ப்ரோக்ராமிங் பண்ணுறது தானே எல்லாமே, இது கம்ப்யூட்டர் சிஸ்டம் ப்ரோக்ராமிங் பண்ணி அந்த சிப்பை முதல்ல ஒன்று ஏற்றியாச்சு அப்படின்னா அது வந்து எந்தெந்த ரீஜன், ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக இப்போது உதாரணத்துக்கு குளத்தூரில் எவ்வளோ பூத் இருக்குது, அந்த பூத்தில் எத்தனை இந்த மாதிரி இவிஎம் வந்து வைக்க போகிறோம், அந்த ஒவ்வொரு இவிஎம்லையும் 800 ஓட்டா, 1000 ஓட்டா, 600 ஓட்டா, 1200 ஓட்டாங்கிறது எல்லாம் தெரியும். இந்த இடத்துல இப்போதைக்கு நம்ம பிஜேபி வர முடியாது, ஏடிஎம்கே வந்து தூக்கி மனையில் உட்கார வைக்க முடியாது, அதனால் விசிலை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா, ஒருவேளை வந்து பண்ணியிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறதான் இப்போதைக்கு. ஏன்னா எனக்கு பர்சனலாகவே திமுக மேலே அவ்வளோ காண்டு இருக்குது, அவ்வளோ பிரச்சனை இருக்குது. வடபழனி போலீஸில் பண்ணது, அப்புறம் வந்து முகமது அனீஸ்ன்றவன் வந்து நமக்கு பண்ண பிரச்சனை, திமுக கட்சி கொடி கட்டு, அதெல்லாம் தனி. அது இல்லாமல் ஒரு முதலமைச்சராக அவர் இந்த அளவுக்கு வந்து 8000 9,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோக்குற அளவுக்கு அங்கே நடந்துருச்சு. ஆனால் சம்திங் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் டீட்டெயில் வந்து எடுத்தேன். அந்த டீட்டெயில் வந்து சும்மா நான் வெர்பலாக சொல்கிறேன், அதை முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்குங்க. எப்படின்னா அங்கே மொத்தம் பதிவான வாக்குகள் வந்து 1,84,051 வாக்குகள் மொத்தம். ஓகே, அங்கே குளத்தூரில். ஓகே, அதில் வந்து ஒரு ஸ்டாலின் வாங்கின வாக்குகள் வந்து 74,202. அப்புறம் விஎஸ் பாபு இருக்கார், அவர் வந்து வாங்கின வாக்குகள் 82,997. அப்போது 8,000 சொச்சம் வாக்குகள் வந்து வித்தியாசத்தில் நம்ம முன்னாள் முதலமைச்சர் தோத்துட்டார். ஓகே, சரி. இது என்ன நடந்திருக்கலாம்னு சொல்லி அப்படின்னா அங்கே வந்து உதாரணத்துக்கு ஒரு 200 பூத் அப்படி வச்சுங்களேன். 200 பூத்துனா ஒரு பூத்தில் ஆவரேஜாக எப்படி வந்து 900, 800, 900 ஓட்டுகள் இருக்குது. ஓகே, அதில் எப்படி பார்த்தாலும் இவர் இப்போ வாங்கியிருக்க ஓட்டு வந்து 40%, விஎஸ் பாபு வாங்கியிருக்க ஓட்டு வந்து 45%, ஏடிஎம்கே அவர் வந்து நம்ம சந்தான கிருஷ்ணன் வாங்கியிருக்க ஓட்டு வந்து 10%, அதாவது 18,430 ஓட்டு அவர் வாங்கியிருக்காரு. அப்புறம் நாம் தமிழ் கட்சி அதெல்லாம் விட்டு அது ரொம்ப குறைச்சி விட்டுருங்க. இப்போ 1,84,000 ஓட்டில் இவர் வாங்கின ஓட்டு 74,202 அப்படின்னா 40%. ஓகே, ஆனால் ஒரிஜினலில் என்ன வாங்கியிருக்கலாம் அப்படின்னா இப்போது முதல்ல வந்து ரெட்டையில் இருக்குது, அதுக்கப்புறம் உதயசூரியன் இருக்குது, அப்புறம் விசில் இருக்குது, அதுக்கப்புறம் 4வதாக கரும்பு விவசாயி சின்னம் இருக்குது அப்படின்னு வரிசையாக வச்சுக்கோமே. இப்போ நான் வந்து இங்கே விருகம்பாக்கம் தொகுதியில் நான் வந்து மார்த்தமா ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே என்ன இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கரும்பு விவசாயி இருந்துச்சு, அடுத்து உதயசூரியன் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து ரெட்டையில் இருந்துச்சு, அப்புறம் விசில் 4வதாக விசில் இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் மற்ற எல்லாம் இருந்தது. அப்போ இந்த மாதிரி உதாரணத்துக்கு அங்கே வந்து ஃபஸ்ட்டு ரெட்டையில், 2வது உதயசூரியன், 3வது கரும்பு விவசாயி, 4வது விசில், இந்த மாதிரி வச்சுங்களேன். அவங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணும்போதே உதயசூரியனில், ஓகே, ஏன்னா இது வந்து எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம் என்ன வேணாலும் ப்ரோக்ராம் பண்ணலாம். ஓகே, உதயசூரியனில் நீங்கள் வந்து போய் எல்லாத்தையும் மையெல்லாம் வச்சுட்டு போய் அழுத்துறீங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அழுத்தினோடனே கீன்னு சவுண்டு வருது. அப்போ பக்கத்தில் அங்கே இதில் பார்த்தீங்கன்னா உதயசூரியன் பிரிண்ட் பண்ண ஒரு பேப்பர் உள்ளுக்குள்ளே தெரியுது. முடித்த உடனே டக்குன்னு கட்டாகி உள்ளுக்குள்ளே விழுந்துருது. ஓகே, அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உதயசூரியன் ஓட்டு போட்டிருக்கீங்க. ஆனால் இங்கே வந்து ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்பர் 1, உதயசூரியன் மற்ற விசிலுக்கு போடுறது அப்படியே போகும், இது வந்து கரும்பு விவசாயிக்கு போடுறது அப்படியே போகும், அதுக்கப்புறம் ரெட்டைலைக்கு போடுறது அப்படியே போகும், சில இடங்களில் வந்து தாமரை இருந்தால் தாமரைக்கு போடுறது அப்படியே போகும். இங்கே உதயசூரியனுக்கு போடுறத நீங்கள் வந்து 4 உதயசூரியனுக்கு 1 வந்து விசிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் பண்ணியிருந்தா நீங்கள் வந்து 1 2 3 4 நீங்கள் 4 அமுக்கும்போது 4வதும் அங்கே காமிக்கிறது பிரிண்ட் வந்து உதயசூரியன் காமிக்கும். ஆனால் உங்களுக்கு கவுண்டிங் எங்கே போகும்னா விசிலுக்கு போய் சேர்ந்துடும். அப்போ என்ன, இந்த மாதிரி 4க்கு 1 அப்படின்னா கிட்டத்தட்ட 25%. அப்படி 4க்கு 1 ஒருவேளை அங்கே இந்த மாதிரி மாறி இருந்தால் அவருக்கு ஒரிஜினலாக வந்து அவர் வாங்கி இருக்கக்கூடிய வாக்குகள் இருக்குல்ல, அது எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கிட்டத்தட்ட 98,000 வாக்குகள் அவர் வாங்கியிருப்பார். அப்புறம் விஎஸ் பாபு 58,000 வாக்குகள் வாங்கியிருப்பார். கிட்டத்தட்ட 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஸ்டாலின் வந்து ஜெயிச்சிருப்பார்.
இது புரியும்னு நினைக்கிறேன். 25%, அதாவது 4 ஓட்டுக்கு 1 ஓட்டு விசிலுக்கு போயிடுது. இப்போ இவர் வந்து இப்படி வாங்கும்போது என்ன கணக்கு வருதுன்னா, ஒரு 24,000 25,000 ஓட்டு வந்து இவர்கிட்ட இருந்து பிடுங்கி விஎஸ் பாபு நம்ம விசிலுக்கு போய் சேர்ந்துருது. அப்போ 58,000 ஒரு 24,000 வந்து 82,000 84,000 82,000 சொச்சம் வாக்குகள் இங்கே வந்துருச்சு. அங்கே வந்து 98,000ங்கிறது அப்படியே அங்கே 24,000 குறைஞ்சி அவருக்கு வந்து 74,000 வந்து சேர்ந்துருச்சு. இவ்வளோ தான் மேட்ரு. ஒருவேளை 5 பட்டன் அமுக்கும்போது 5க்கு 1, அதாவது 20%, 5க்கு 1 விசிலுக்கு போகணும் அப்படின்னு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தா, ஏன்னா அங்கே வந்து 200லேயும் பண்ண முடியும், அல்லது ஒரு 100 இவிஎம்மில் பண்ணியிருக்க முடியும், அல்லது 150ல் பண்ணியிருக்க முடியும், அல்லது 50ல் பண்ணியிருக்க, எது வேணாலும் பண்ணியிருக்க முடியும். அங்கே பர்டிகுலராக குறிப்பாக வந்து கொளத்தூர் தொகுதி இது ஸ்டாலின் வந்து திரும்ப ஜெயிக்கக்கூடாது அப்படி முடிவு பண்ணி 5 உதயசூரியனுக்கு ஒரு உதயசூரியன் வந்து விசிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இவர் வந்து 92,000 வாங்கியிருப்பார். 74,000க்கு பதிலாக 92,000 வாங்கியிருப்பார். அவர் வந்து 82,000க்கு பதிலாக 64,000 வாங்கியிருப்பார். இதுதான் கணக்கு. ஒருவேளை இப்போ இதையும் தாண்டி இவர் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இவர் மொத்தத்துக்கு 60% மினிமம் வாங்கியிருந்தால் நீங்கள் வந்து 4க்கு 1 5க்கு 1 போட்டால் கூட நீங்கள் வந்து பார்டரில் ஜெயிச்சிருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து 60% நீங்கள் வந்து 1,84,000 வாக்குகளில் நீங்கள் வந்து 60% ஸ்டாலின் வாங்கியிருந்தால் 1,10,000 வாக்கு அவருக்கு கிடச்சிருக்கும். ஓகே, அதில் 25% 4க்கு 1 நீங்கள் கம்மி பண்ணால் கூட உங்களுக்கு வந்திருக்கிறது வந்து 88,000 வாக்குகள் வந்திருக்கும். உங்களுக்கு 22,000 வாக்குகள் குறைஞ்சிருக்கும். அந்த 22,000 வாக்கை நீங்கள் வந்து விஎஸ் பாபு ஒருவேளை 50,000 ஓட்டு வாங்கியிருக்காருன்னா 22,000 சேர்த்தா கூட, இது அதிலேருந்து உதயசூரியன் இங்கே வந்திருந்தா கூட அதில் என்ன ஆயிருக்கும்னா 72,000 வாங்கியிருப்பார். இப்போ இவர் 88,000 72,000. அப்போது இது வந்து அங்கே செந்தில் பாலாஜி கோயம்புத்தூரில் ஜெயிச்சதாக இருக்கட்டும், நிறையா பேர் இதையும் மீறி ஜெயிச்சதாக இருக்கட்டும், ஓகே, அவங்களுடைய வாக்குகள் வந்து 40-45% பதிலாக 55-60% வாங்கியிருந்தாங்கன்னா இவங்க இந்த ப்ரோக்ராம் பண்ணாங்க இல்லையா, இதையும் மீறி அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்தது அப்படிங்கிறதான் இதில் முக்கியமான ஒரு கருத்து. ஓகே, சரி, ஒருவேளை இது எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா, கொளத்தூரை மட்டும் எடுத்து 200 தொகுதி இதை மட்டும் கோர்ட்டில் போட்டு எங்களுக்கு இந்த தொகுதியில் நீங்கள் இதில் பட்டனை அமைக்கி எவ்வளோ ஓட்டு அப்படிங்கிறதுல நீங்கள் காமிச்சிட்டீங்க, எங்களுக்கு அதில் கட் பண்ணி கீழே விழுந்திருக்கும் இல்லையா அந்த பேலட் பேப்பர், அந்த பேப்பர் நீங்கள் 200 தொகுதி எண்ணணும். அதுக்கு என்ன காஸ்ட்டோ அந்த காஸ்ட்டு வந்து கட்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எண்ணெய் வச்சுட்டு அதில் வந்து என்ன எண்ணிருக்காங்களோ, உதயசூரியன் வந்து இதே 74,000 இதான் கிடச்சிருக்கு, விசில் வந்து 82,000 கிடச்சிருக்கு அப்படின்னு அந்த பிரிண்டான பேப்பரும் அப்புறம் இங்கே சொன்ன இதுவும் அந்த இதில் செக் பண்ணி சொன்னதும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்கிறலாம், ஓகே, மக்கள் வந்து விசிலுக்கு அமோக ஆதரவு கொடுத்துட்டாங்க, திமுக உதயசூரியன் இவர் வந்து எம்.கே. ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தால் கூட அவரோட இதில் வந்து நடவடிக்கை சரியில்லை, வெறுத்துட்டாங்கன்னு முடிவு பண்ணிக்கிறோம். ஒருவேளை அப்படி இல்லாமல் 95,000 ஓட்டு 98,000 ஓட்டு வந்துருந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த இசிஐ வந்து எலெக்ஷன் கமிஷனை இவங்களே என்ன பண்ணுறது? அப்போ இதை வந்து திமுக முன்னெடுக்கலை. குறைஞ்சபட்சம் இந்த கொளத்தூர் தொகுதி, வேறு எல்லா தொகுதி விட்டுருங்க, கொளத்தூர் தொகுதி எனக்கு இது எண்ணணும், இது எண்ணுறதுக்கு நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு, ஏன்னா 75 நாள் வரைக்கும் டைம் இருக்குது, 75 நாள் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு எனக்கு 200 பூத்தில் உள்ள 200 மிஷினையும் திரும்பி எண்ணணும், அதில் உள்ள அந்த பேலட் பேப்பர் விழுந்திருக்கு இல்லையா அதை எண்ணணும், அது எண்ணி அது டேலி ஆச்சு நான் ஒத்துக்கிறேன், டேலி ஆகலைன்னா இல்லை எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு முழுக்க வந்து எங்களுக்கு ரீகவுண்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே பண்ணியிருந்தா திமுக ஒரு சிறப்பான கட்சி அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு என்னமோ பயம் அல்லது என்னமோ அப்படியே ஒத்துக்கிட்டு அமைதி ஆகிட்டாங்க. போலீஸ்காரன் என்னத்தை பண்ணாலும் ஒன்றும் செய்கிறதில்ல, அப்புறம் ரவுடித்தனம் பண்ணாலும் ஒன்றும் கண்டுக்கிறதில்ல, எலெக்ஷன் கமிஷன் பண்ணாலும் ஒன்றும் கண்டுக்கிறதில்ல, பிஜேபி என்ன பண்ணாலும் கண்டுக்கிறதில்ல. இப்படின்னு இருந்தால் எதிர்காலத்தில் திமுக என்ன நடக்கும்? திமுக ஒரு மாதிரி வழக்கொழிந்து போகும். இன்னும் வந்து முன்னாடிலாம் போராட்ட குணம் பயங்கரமாக இருந்துச்சு, அந்த திமுகவுக்கு போராட்ட குணம் அப்படியே மங்கி போய் கிடக்கு. குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி கொளத்தூர் தொகுதியிலையாவது இவங்க வந்து முடிவெடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு இதை ஃபுல்லாக எண்ணணும், அதுக்கான செலவு ஃபுல்லாக இந்த கட்சி பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் இவங்க வந்து நல்ல கட்சியாக இருந்திருக்கும். ஸோ அடுத்து என்ன நடக்குது இது வந்து நம்ம சொல்கிறது நான் டீட்டெயில் கேட்டோன்னா ஆதங்கமாக இருந்துச்சு. ஓகே, எனக்கு வந்து பர்சனலாக என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், ஆனால் திமுக இந்த அளவுக்கு அதுவும் தலைவர் தோக்கிற அளவுக்கு இருக்குமா எனக்கு வந்து ஒரு பயங்கரமாக நான் நிறையா டீட்டெயில் எடுத்து நிறைய படித்து பார்த்தேன், எனக்கு இந்த மாதிரி தோணுச்சு, அதை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ஸோ அடுத்த காணொலியில் நம்ம சந்திப்போம். உங்களுடைய கருத்துக்களை, மேலான கருத்துக்களை பகிருங்கள். நன்றி.